அருவா தொழிலுக்கு பயன்படும், அதனால நம்ம பையன் அருவாளோட போஸ்ட் கொடுக்குறான். 2 பேரும் எஸ்ஐ. வேற யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே. போலீஸ்காரன் அவன். உங்களுக்கு தெரியும்னா அருவாள்னால என்ன நடக்கும்? சமூக வலைதளத்தில் அந்த பொண்ணு காதலிக்கல அப்படின்ற பொய் எடுபடல அப்படின்னு தெரிஞ்சோன்னே கவின் கூட போட்டோ போட்ட மற்ற பெண்களோட போட்டோவெல்லாம் போட்டு தேனி கம்பம் போடி இதெல்லாம் இவங்க வச்சதுதான் சட்டம், இவங்களை தாண்டி ஒரு அருவா உள்ள வந்துட முடியாது. படம் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எந்த சாதின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முண்டாசு சூரியனை பாட்டு இப்போ குழப்பனால சுரிஜித் அவனோட ஸ்டோரியிலே வச்சிருந்திருக்கான் அந்த பாட்டை அருவாளோட. ஏன்பா இப்படி படிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஜெய்பீம் படம் பார்த்தேன், அதுல சூர்யா அண்ணா வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணாங்க. அப்ப ஒரு சமூக நீதிக்கான படம் என்ன பண்ணுது, அதே ஒரு சாதி வெறிக்கான படம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வணக்கம் பிரதர். வணக்கம். திருநெல்வேலியில் நடந்த இந்த சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டை உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கோரமான ஒரு இன்சிடென்ட் அது. இதில் இப்போ குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலையாளி சுர்ஜித் அவர் வந்து இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் போட்டிருந்த ஃபோட்டோஸ், வெட்டுக்கத்தி அருவாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அதெல்லாம் ரிவீல் ஆகும்போது வந்து அந்த கொலையாளி பற்றின இமேஜ் நமக்கு வேற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியறான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைச்சவங்களாம் கூட வந்து இந்த பின்னணியை புரிஞ்சுக்கும் போது இதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொலையாளியோட மனநிலை இருக்குல்ல, அவன் இந்த சமூகத்தில் உருவாகிறான் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஊடக அங்கீகாரம், சமூக அங்கீகாரம், அப்புறம் வரலாற்று அங்கீகாரம், இதை 3ஆக பிரிஞ்சுக்கலாம். இதோட போக்கு ஏன் அந்த இத்தனை வயசில் ஒரு பையன் அருவாளோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், அதை யாருமே கண்டிக்காமல் ஏன் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 3 காரணங்கள் இருக்குது. இப்போ முதல்ல வந்து கோகுல்ராஜ் படுகொலையின் போது யுவராஜுக்கு தண்டனை வாங்கி தந்த பாப்பா மோகன்ற வழக்கறிஞர், ரொம்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு சமூக போராளின்னு சொல்லலாம் அவரை. அவர் வந்து அந்த வழக்கை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக வந்து யுவராஜுக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்குறதா தான் இருந்தது. ஆனால் நான் வாதாடி அதை ஆயுள் தண்டனையாக வாங்கி தந்தேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதி சாதி ஆணவத்தை தலையில் ஏந்திட்டு திரிகிறவன், அவன் சிறையில் இருக்கும்போதே இந்த சமூகம் மாறுறதை பார்த்து வெதும்பணும், அவன் இந்த சமூகத்தை பார்க்குறத விட்னஸ் பண்ணணும், அவன் வெளியே வரும்போது இந்த சமூகம் வேற ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி தந்தனர். ஆனால் அவர் எவ்வளோ ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு இதை பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அவன் பரோலில் வெளியே வந்தபோது அப்படி சமூகம் ஏதாவது மாறி இருந்துச்சா? அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ ரீல்ஸு, எடிட்ஸு, எங்கள் குலத்தை காத்த சாமி அப்போ இப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ். அவன் வந்து அவனோட மகள் கூட வந்து அந்த பூப்பெய்திர விழாவில் வந்து மகளை கட்டி பிடிச்சி அழுகிறது வந்து கண்ணான கண்ணேன்னு ரீல்ஸ் போட்டு எடிட்ஸ் போட்டு பல யூடியூப் சேனல்கள் அவனை ப்ரமோட் பண்ணி, அவன் ஏதோ ஒரு கொலை குற்றவாளி இல்லாத மாதிரி, அவன் ஒரு ஏதோ தேச விடுதலைக்கு பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவன் மாதிரி இந்த முன்னணி யூடியூப் சேனல்கள், கமர்ஷியல் யூடியூப் சேனல்கள் எல்லாமே பில்டப் ஏற்றுறாங்க. அப்போ இப்படி ஒரு சாதி ஆணவ படுகொலை பண்ண ஒருத்தனை, இத்தனைக்கும் கோகுல்ராஜ் அப்படின்ற பையன் அந்த பொண்ணை காதலிக்க கூட இல்லை, ஒரு நட்பாக இருந்திருக்கான், என்னன்னே தெரியாது. ஒரே ஒரு கோயிலில் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, நீ எந்த சாதின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த யுவராஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் நேரடி தொடர்பு கூட கிடையாது, ஒரே சாதிங்கிற வேற எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்படின்னும் போது ஒரு கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கு இவ்வளோ பில்டப் ஏற்றுற அளவுக்கு சமூக வலைதளத்துலையும் ஊடகத்துலையும் அவ்வளோ பிரச்சாரம் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்கள் கொலை பண்ணவன், அக்யூஸ்டாக இருக்கிறவன், இவன் எல்லாத்தையும் அருவா கம்பியோடு வச்சுக்கிட்டு அவனை பேட்டி எடுக்கிறதும், அவனுக்கு ரீல்ஸ் போடுறதும், அவனை ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, சார் நீங்கள் பெரிய கேங்ஸ்டர்னு ஊருக்குள்ளே சொல்கிறாங்களே சார், உங்களுக்கு கொலை பயம் இல்லையா சார் அப்படின்னு அவனுக்கு பேட்டி எடுக்கிறது. அவன் வந்து இந்த பெரிய இலையை வச்சு ஃபுல்லாக பிரியாணி நண்டு கிண்டு எல்லாம் திங்கிறது, அவன் கூட உட்காந்து வெக்கமே இல்லாமல் தின்னுக்கிட்டு அதை எடுத்து வீடியோ போடுறது. அவனுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து டாய்லெட் டூர்லேருந்து எல்லாத்தையும் ப்ரமோஷன் பண்ணுறது. ஆருத்ரா ஸ்கீமில் வந்து ஆர்கே சுரேஷ் மாட்டிக்கிட்டா நேராக போய் அவர் மகன் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து கவர் பண்ணுறது. இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் பண்ணால் அப்போ சமூக வலைதளத்தையும் ஊடகத்தையும் பார்க்குற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? இதுதானே கெத்துன்னு நினைப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு சயின்டிஸ்ட்டை பிடிச்சி அவங்களோட ஹோம் டூர்லாம் காட்டி அவங்க எப்படி படித்து மேலே வந்தாங்க, அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருந்தது, ஒரு யூஎஸ் சயின்டிஸ்ட்டு, ஒரு யூரோப் சயின்டிஸ்ட்டு, ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட், 3 பேருக்கு என்னென்ன தடைகள் இருந்தது, அதை இவர் வந்து அவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஓவர்டேக் பண்ணார், எதாவது காட்டியிருப்பானா? ஒரு வெங்காயமும் காட்டியிருக்க மாட்டான். சரி, இந்த யூடியூப்பு, ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லாம் விட்டுருங்க. படங்கள், திரைப்படங்கள், நம்ம வந்து திரைப்படங்களாக இப்போ எல்லாத்துக்கும் என்ன போனால் மோகன்ஜி, முத்தையா, அப்புறம் வந்து இந்த காடுவெட்டி படம், இதெல்லாமே விடுவோம். மெயின் ஸ்ட்ரீம் டேரக்டர், நல்ல ஹிட்டு கொடுக்குற டேரக்டர் லிங்குசாமி, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் தான் அவர். ரன் படம், பையா படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முண்டாசு சூரியனே முக்குளத்தில் மூத்தவனேன்னு பாட்டு வைக்கிற நீ, தேனி கம்பம் போடி இதெல்லாம் இவங்க வச்சது தான் சட்டம், இவங்களை தாண்டி ஒரு அருவா உள்ளே வந்துட முடியாது அப்படின்னு டைலாக் வைக்கிற படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக
எந்த சாதின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த சாதிக்கு பில்டப் ஏற்றுற. எப்படி பில்டப் ஏற்றுற? இந்த சாதியில் இருக்கவங்களாம் படித்து பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ஆகி மின்சாரம் இல்லாத கிராமத்தை வளர்த்திட்டாங்க, குடிநீர் இல்லாத பழங்குடி மக்களுக்கு வந்து குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்படியா காட்டுற? நீ என்ன காட்டின? இந்த கிராமத்துக்குள்ளே வந்தால் நீ 1 அருவா வச்சுருந்தா அவன் 4 அருவா வச்சுருப்பான் அப்படின்னு காட்டுற. இது ஒரு கெத்தா? 21ஆம் நூற்றாண்டில் உலகம் வந்து ஏஐ 3D பிரிண்டிங்கு ரோபாட்டிக்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது அருவா வச்சிருக்கிறத பெருமையாக காட்டுறியா? இதை விட பாஷான, அதாவது ரொம்ப படித்த டேரக்டர்கள், கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் நம்மளுக்கு பிடிச்ச டேரக்டர் தான். யாரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்லணும்னு குறை சொல்கிறதில்ல. ஜாலியாக உட்காந்துட்டு சொல்கிறாரு. இந்த காஸ்ட்டு, இந்த டிவிஷன்ஸ்லாம் வந்து 80s 70s தான் இருந்தது, இப்போ இல்லை. எப்படி பேர்லேயே மேனன்னு போட்டுக்கிட்டு இப்படி பேசும்போது அப்போ இதை பார்க்கும் இளைஞர்கள் என்னவா எடுத்துக்குவாங்க? இன்றைக்கும் அந்த முண்டாசு சூரியனை பாட்டு இப்போ கொலை பண்ணாலும் சுர்ஜித் அவனோட ஸ்டோரியிலே வச்சுருந்துருக்கான் அந்த பாட்டை அருவாளோட. அப்போ நீ தொடர்ச்சியாக அருவாளை வந்து ஒரு கெத்தான விஷயமா? நான் என்ன சொல்கிறேன்னா, பாய்ஸ் படத்தில் ஒரு சீன் இருக்குது. சித்தார்த் வந்து அம்மனமாக ஓடுவோம் அந்த கேரக்டர். அதை வந்து ஒரு அவமானகரமான விஷயமா பார்ப்பாங்க. இன்றைக்கி எவனாச்சும் அம்மனமாக மவுண்ட் ரோடில் ஓடி ரீல்ஸ் போட்டாலும் அவமானகரமாக விஷயம் தான் பார்ப்பாங்க. அவனை சுற்றி இருக்கிறவன் அவனை அசிங்கமாக திட்டுவான். ஏன்டா உனக்கு என்னடா ஆச்சு, புத்தி பேதலிச்சு போச்சாடான்னு திட்டுவான்ல. அப்புறம் ஏன் நடு ரோட்டில் அருவாளோட திரியணும் மட்டும் கெத்தா பார்க்குற? நடு ரோட்டில் அருவாளோட திரியறதும் ஒன்று தான், நடு ரோட்டில் அம்மனமாக திரியறதும் ஒன்று தான். ரெண்டுமே நாகரிக மனுஷனுக்கான எந்த தடயமும் கிடையாது அப்படிங்கிறதான். ஆனால் இதுக்கு எவ்வளோ சமூக அந்தஸ்து இருந்திருக்குன்னா, அந்த பையன் 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ கிடையாது, கடந்த 4 வருஷமாக ஒரு 40 ஃபோட்டோ போட்டிருக்கான் அந்த மாதிரி. இது எல்லாமே பப்ளிக் அக்கௌண்ட்டாக வேறு இருக்குது. கண்டிப்பாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க. நீங்கள் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அருவா தொழிலுக்கு பயன்படும், அதனால் நம்ம பையன் அருவாளோட போஸ்ட் கொடுக்குறான். 2 பேரும் எஸ்ஐ. வேற யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே. போலீஸ்காரன் அவன். உங்களுக்கு தெரியவனா அருவாள்னால என்ன நடக்கும்? சாதி ஆணவ படுகொலையெல்லாம் வேணாங்க. அருவாவும் கம்பம் சுற்றுற ஒரு பையன் எங்கே போய் நிற்பான்னு போலீஸ்காரனுக்கு தெரியவனா? அப்போ என்ன அர்த்தம்? இதை அவங்க தான் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஊடகம் சமூகத்தில் பார்க்குறோம். சமூகத்தில் இப்போ அண்ணாமலை வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ ஜோதிமணி அவர்களுக்கோ இல்லை வேறு வேறு கட்சி தாங்க, எதிர்க்குதாங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரே குலதெய்வம் கோயில் தாங்க, ஒரே கோயிலில் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அப்போ என்ன அர்த்தம் உனக்கு? கட்சி பேதங்கள்லாம் அப்புறம்தான், முதல்ல வர்றது சாதி. நீங்கள் வந்து திருச்சியில் ரெட்டியார் மாநாடு போடுவாங்க, அதில் நீங்கள் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியில் இருக்கிற ஆளும் பார்க்கலாம். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி. நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கெலாம் ஆள் இருக்கான்னு தெரியாது, அவங்களாமும் இருப்பாங்க. எல்லா கட்சிகளும் அங்கே இருக்கும். அதே போல் வந்து மாடு பிடிக்கிறது, ஏறு தழுவுறது அப்படின்னு ஜல்லிக்கட்டு, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இந்த கட்சியில் இருக்கிறவர் அந்த கட்சிக்கு வந்து மாட்டை வந்து பரிசாக வழங்குறது, என்ன ஐயோ என்ன பாசம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சமூகத்தில் இந்த கட்சியெல்லாம் உங்களுக்கும் எனக்கு தான். அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தினசரி வந்து நம்ம வாழ்வாதாரத்தை தேடி ஓடுறோம்ல, நம்மளுக்கு தான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம். ஆனால் சமூக அங்கீகாரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, கட்சியெல்லாம் ரெண்டாவதுப்பா, முதல்ல சாதி பாசம்தான்ப்பா. அவன் மாமன் மச்சான் வந்தாதான் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியெல்லாம். ஊருக்கு போயிட்டா நீ மாமன் நான் மச்சான் அப்படின்னு இருக்கிற இந்த சமூக அங்கீகாரம் இருக்குல்ல. இப்போ அந்த பையனை யாருன்னே தெரியாதவன் அந்த பையனுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறான் சுர்ஜித்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அங்கீகாரம் தான். ஒரு அமைச்சர்களே, எம்எல்ஏக்களே, எம்பிக்களே இப்படி நடந்துக்கும் போது அப்போ ஒரு சாதாரண இளைஞர் பட்டாலும் என்ன நினைக்கும்? அதனால தான் பாருங்கள், அந்த மோகன்ஜி படத்தை பார்த்துட்டு வெளியே வர பையன் என்ன சொல்கிறான், நான் வந்து என் அக்காவோ தங்கச்சியோ யாராவது லவ் பண்ணால் வெட்டுவேங்கிறான். அதே பாருங்கள், ஜெய்பீம் படத்தை பார்த்து இந்த வருஷம் ஒரு பையன், ஒரு பழங்குடியின மாணவர் வந்து கிளாட் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கான். கிளாட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். எப்படி இன்ஜினியரிங் ஜேஇ, மெடிக்கலுக்கு நீட்டோ, அதே போல் லா படிக்கிறதுக்கு கிளாட் எக்ஸாம். அதில் ஆல் இண்டியா டாப்பராக வந்திருக்கான். அந்த ஆல் இண்டியா டாப்பராக வந்த அந்த பழங்குடியின பையன், நீ என்னப்பா பண்ணுவ, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிப்பா படித்த, இவ்வளோ தடைகளை தாண்டி? அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எந்த அவசியமே கிடையாது, ஏன்ப்பா இப்படி படித்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஜெய்பீம் படம் பார்த்தேன், அதில் சூர்யா அண்ணா வந்து நிறையா பேத்துக்கு உதவி பண்ணாங்க, நானும் என் கிராமத்துக்கு அப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சமூக நீதிக்கான படம் என்ன பண்ணுது, அதே ஒரு சாதி வெறிக்கான படம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு பையனை கொலையாளியாக மாற்றுது. இங்கே ஒரு கிராமத்துக்கே விடிவெளியாக அமைய போகிற ஒரு மாணவனை உருவாக்குது. அப்போ ஊடகங்களும் சமூக அந்தஸ்தும் இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு கிளியராகவே சொல்லுது, நீ ஆதிக்க சாதியில் பிறந்துட்டியா, நீ எதுக்குறா படிச்சுக்கிட்டு அருவாளோட திரி,
பாரு படித்தவன் என்ன பண்ணுவான், மேக்ஸிமம் போய் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குவான். ஆனால் நீ பல லட்ச ரூபா இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு அந்த 1,00,000 ரூபா இருக்கணும் போட்டு தள்ளிட்டும் உனக்கு சமூக அங்கீகாரத்தோட சமூக பாதுகாப்போட நீ எந்த தண்டனையும் அனுபவிக்காம சுற்றிட்டு இருக்கலாம். அப்படியே தண்டனை அனுபவிச்சாலும் யுவராஜ் மாமா பாரு எவ்வளோ ஜம்பமாக சுற்றுறாரு, வெளியே வராரு, வெளியே வந்தாரும் அவர் பாட்டுக்கு ஏதோ ராஜா போல வரவேற்பு இருக்கு. அப்புறம் உனக்கு என்ன எந்த பெனல்ட்டின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு இன்சென்டிவ் இருக்கணும், ஒரு பெனல்ட்டி இருக்கணும். நல்லது பண்ணால் இன்சென்டிவ், தப்பு பண்ணால் பெனல்ட்டி. அப்படி தான் வந்து குழந்தைகளே நீங்கள் வளர்த்துவீங்க. ஒரு நல்லது பண்ணால் நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி தரும், கெட்டது பண்ணியா ஒரு வாரத்துக்கு உனக்கு டிவி பார்க்கறது கிடையாது. இதுதான் இன்சென்டிவ் பெனல்ட்டி. அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு இன்சென்டிவ் எப்படி உருவாக்கி கொடுக்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் நேற்று உரையாடல்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணலன்ற அப்படி தாண்டி போச்சு. இதுக்கு நிறைய பேர் ரொம்ப முக்கிய அந்த பொண்ணுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எழுதிட்டு இருந்தாங்க. என்ன பாயிண்ட் புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, கான்வர்சேஷன் அந்த பொண்ணை பற்றியே கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஒரு பிளே சொல்கிற ஒரு துருப்பு, அவ்வளோதான். மையம் வந்து அந்த பொண்ணு கிடையாது. தலித் இளைஞர்கள் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அவதூறை வைத்து அவர்களை கொல்லுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீண்ட நெடுகாலமாக இருந்துச்சு. அதனால தான் கவின் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பற்றிய வாதம் வந்து எடுபடலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே, சமூக வலைதளத்தில் அந்த பொண்ணு காதலிக்கலை அப்படின்ற பொய் எடுபடலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே நேராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவின் கூட ஃபோட்டோ போட்டால் மற்ற பெண்களோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு அவங்களோட கலீக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதை பார்த்தா அந்த நான் இந்த காம புத்தி உள்ள வக்கரமானவங்க தான் அது கெட்டதாக தெரியுது வழியா. நம்மளுக்கு அந்த பையன் எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கான், எல்லாரும் கூடயும் நட்பாக இருந்திருக்கான், எல்லாருமே அவனை வந்து ஒரு செல்ல பிள்ளையாக பார்த்துருக்காங்க. அவன் கலீக்ஸ் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், அந்த கொடைக்கானல் டூர் போன வீடியோஸ் ஆகட்டும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், இத்தனை பெண்களோட பழகிருக்கானு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இது வந்து வரலாற்று முறுக்கு இது நடந்திருக்கு. 91 சுந்தூர் மேசக்கர்னு சொல்லிட்டு படுகொலை, சுந்தூர் படுகொலைன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு சினிமா தேட்டருக்கு வாசலில், சினிமா தேட்டர் வாசலில் போகும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எல்லாரும் ஒன்றா அடித்தடி போட்டுக்கிட்டு போவாங்க, உள்ள நெரிசல் கூட்ட நெரிசலில் போவாங்க. மன்னன் படத்தில் வந்து கவுண்டமணி ரஜினி மாதிரி தான் போவாங்கன்னு தெரியும். அப்படி போகும்போது ஒரு ரெட்டியார் வீட்டு பெண் மீது ஒரு தலித் ஆணின் கை பட்டு விட்டது. அவன் கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்லாம் கூட இல்லை, கை பட்டு விட்டதுன்றது அலிகேஷன். அதுவே பட்டுச்சா இல்லையாலும் தெரியாது, வெறும் அலிகேஷன். அந்த அலிகேஷனின் காரணமாக இரவோடு இரவாக 8 தலித் இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். 8 பேரா? 8 பேர். 8 பேர் அந்த தலித் இளைஞர் அவரோட இருந்த நண்பர்களாக சேர்த்து 8 பேர் ஒரே இரவில் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த கிராமங்களே தீ வைக்கப்பட்டது. இதே போல் பத்தானி தோலா அப்படின்னு சொல்லிட்டு அது பீகாரில் 21 தலித் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்க சொல்லும் போது என்ன அலிகேஷனா, அது வந்து எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, அது நிலப்பிரச்சனை. தலித் மக்கள் பண்ணையாறுகளின் அடிமைத்தனத்துக்கு அடிமையாக மறுத்தார்கள் அப்படிங்கிறதா பிரச்சனை. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் போது அந்த பண்ணையார் வீட்டு பெண்களை பார்த்து ஆபாசமாக சிக்னல் பண்ணாங்க. அதாவது வந்து தொட்டு காட்டினாங்க. இப்போ நம்ம வந்து WWEலாம் பார்ப்போம், இப்போ கேட்டாங்கிள் ட்ரிபிள் ஹெச்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி காட்டினாங்க அப்படிங்கிற அலிகேஷனை வச்சுக்கிட்டு 21 தலித் மக்கள் ராவோட ராவாக வெட்டி எரித்து கொல்லப்பட்டாங்க. 21 பேருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். இது நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது போல் பல எக்ஸாம்பிள் இருக்குது. கைர்லாஞ்சி மாசக்கர்னு சொல்லிட்டு ஒரு மாசக்கர், ஒரு இனப்படுகொலை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஜீரணிக்கவே முடியாது. ஒரு தலித் அம்மாவும் பெண்ணும், அந்த தலித் குடும்பம் வந்து படித்த குடும்பம், ரொம்ப அசர்ட்டிவான குடும்பம், அவர்கள் உரிமைக்கு நிற்கும் குடும்பம். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க நிலத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆதிக்க சாதியினர் தங்களோட நிலத்தை இது பண்ணாங்க. இவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா நீ வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னு ஆதிக்க சாதியினர் மிரட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் உரிமை எங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா இல்லை. அடுத்த நாள் பார்வையாளர்களுக்கு கனமாக இருக்கலாம், ரொம்ப கோரமான நிகழ்வு இது. அம்மாவும் பெண்ணும் மீது ஒரு இட்டுக்கட்டி, அம்மாவும் பெண்ணும் ஊரில் இருக்கும் ஆண்களை எல்லாம் தவறான வழியில் நடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டை வைத்து அவர்களை நிர்வாணப்படுத்தி அந்த கிராமம் முழுக்க அலைய விட்டு பட்டப்பகலில் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் 70 ஆண்கள் அவர்களை வன்புணர்வு செய்து கடப்பாறை, பாறைகள், மிளகாய்ப்பொடி எல்லாவற்றையும் வைத்து சித்திரவதை அவர்களை செய்து அவர்கள் அறுத்தெறிந்து சாக்கடையில் வீசி கொண்டாங்க. இது பாருங்கள், இது வந்து அலிகேஷன். இதுவும் ஒரு பொய்யான அலிகேஷன். கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? அப்போ இந்த நாட்டில் தலித் மக்கள்ன்றவங்க இந்த மாதிரி அலிகேஷனுக்கு எந்த அளவுக்கு ஆளாகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சோண்டு அறிவு இருக்கவங்களுக்கே தெரியும்.
அதனால் கவின் வந்து இத்தனை பேர் கூட இருந்தான் அத்தனை பேர் கூட இருந்தான் அப்படின்னா அது சொல்கிறவன் தலையில் எவ்வளோ பெரிய சாக்கடை ஓடுது அப்படின்னா இது நான் வந்து நீங்கள் தலித் அப்படின்றது இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே இதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது. டு கில் அ மாக்கிங் பேர்ட்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான நாவல். அதாவது ஷேக்ஸ்பியர் எவ்வளோ படிக்கப்பட்டிருப்பாரோ அதே போல் வந்து பாப்புலர் லிட்ரேச்சர் எல்லோரும் படிக்கும் நாவலாக டு கில் அ மாக்கிங் பேர்ட் இருக்கும். அதோட பிளாட்டே என்னென்னா அந்த ஆத்தர் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க 4 வயசு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வெள்ளையின பெண், அவங்க அப்பா வந்து ஒரு கருப்பினத்தவருக்காக வாதாடுறாரு. அந்த கருப்பினத்தவருக்காக ஏன் வாதாடுறாரு அப்படின்னா அந்த கருப்பினத்தவர் ஒரு வெள்ளையின பெண்ணை வன்புணர்வு செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டினால் அடித்து துன்புறுத்தப்பட்டு காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தூக்கிலிடப் போகிறார்கள். அதற்காக வாதாடி அந்த உண்மையை வெளியே கொண்டு வரார். அதில் என்னன்னு பார்த்தா அந்த வெள்ளையின பெண்ணை அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அதை மறைக்கிறதுக்கு கருப்பினத்து. இது அமெரிக்கா முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமெட்டில் அப்படின்ற ஒரு கருப்பினத்தவர் மேலே இதே மாதிரி குற்றம் சுமத்தி அவங்க குடியிருப்பு ஃபுல்லாகவே எரிச்சிருக்கிறாங்க, கொண்டு இருக்காங்க. இட்டாலியில் ரோமா பீப்புள் இருப்பாங்க, ஜிப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பெருசாக முடி வச்சுக்கிட்டு நாடோடிகளாக இருப்பாங்க. அவர்கள் மீது இதே மாதிரி பெண்கள்கிட்ட தவறாக நடந்துட்டாங்கன்னு குற்றத்தில் கிராமத்தை எரிக்கிறது, அட் அ டைமில் 10 பேரை 15 பேரை கொன்றது. ஜப்பானில் வந்து புராகாமின் இருந்திருக்காங்க. மிடிவல் டைம்ஸ் ஒரு 1500 1400 இந்த வருடங்கள்லாம் யூரோப்பில் யூதர்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்காங்க. அப்போ உலகம் ஃபுல்லாகவே சோஷியல் லேடர் அப்படின்னு சொல்கிற இந்த சமூக அடுக்கில் இருக்கிறதுலே கீழ்நிலையில் இருப்பவங்க யாரோ அவர்கள் மீது இந்த பாலியல் குற்றச்சுமை ஏற்றப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவது அப்படிங்கிறது வந்து இந்த சமூகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த உரையாடல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோன்னா முதல்ல இந்த வீச்சறிவு அருவா இதற்கான அங்கீகாரம் ஊடகத்திலேருந்து பெறாங்க. அப்புறம் இந்த சாதிக்கான அங்கீகாரம், நீ யாருன்னே தெரியலனாலும் சாதிக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற அங்கீகாரம் அது நம்ம அரசியல் தளத்திலேருந்து சமூக தளத்திலேருந்து எல்லா இடத்துலையும் வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இந்த பெண் விஷயத்தை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வரலாறு முழுக்க உலகம் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்மை நோக்கி இருக்கும் எதிரிகள் வந்து சாதாரணம் கிடையாது. இது இவ்வளோ பெரிய எதிரிகள் இருக்குது அப்படின்னும்போது நம்ம யாரை வந்து தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த சாதி வெறியர்களை கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோகன்ஜிக்களோ முத்தையாக்களோ நம்மளுக்கு வந்து எதிரிகள் தான், இல்லைன்னா சொல்லலை. அவங்கள வந்து மாற்றணும், இல்லை அவர்கள் படம் எடுத்து அந்த படம் வரவே விடாத அளவுக்கு பண்ணணும். ஆனால் அதை விட பொது சமூகம் கன்சியூம் பண்ணுற நியூட்ரலான ஆடியன்ஸு, அதே போல் நியூட்ரலாக இருக்கிற மனிதர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறவங்க, இல்லை வந்து சாதி வெறிதானே தப்பு, சாதி பாசம் தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து குறி வச்சு மாற்ற வேணும். ஏன்னா அவங்களோட மௌனம் தான் இது எல்லாத்துக்குமே, இந்த 3 அடுக்குலையும் இது தொடர்வதற்கான காரணமாக இருக்குது இந்த மௌனம் தான். அந்த மௌனத்தை களையிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பெரியார் அம்பேத்கரை பரப்புனா, பெரியார் அம்பேத்கரை பரப்புறது நிஜம்தான், அது தேவையானது தான். ஆனால் இப்போ பெரியார் இங்கர்சால் அந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் படித்தார். அம்பேத்கர் வந்து அவர் வந்து ஜான் டூவி போன்ற அறிஞர்கள்லாம் படித்தார். இவங்க 2 பேரும் இந்த புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? இல்லை, நமக்கு மத்தியில் வேலை பார்த்தாங்க. அப்போ நீ பெரியார் அம்பேத்கரை பரப்புறது வேலை கிடையாது. பெரியார் அம்பேத்கர் பாதையில் இந்த மக்களோட சூழலை மாற்றணும். அவன் வந்து நாளைக்கு அருவாளோட ஃபோட்டோ போட்டால் 10 ஃபயர் கமெண்ட் வரதுக்கு போல 10 கமெண்ட் வரணும். அப்போ இருக்கிற சமூகத்தை மாற்றுறதுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்கணும். நீ வந்து அவன் தொழில் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஜாதி ரீதியாகத்தான் தொழில் பண்ணுறான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை உடச்சி அவன் சாதி பார்க்காம தான் தொழில் செய்ய வேண்டுன்ற ஒரு சூழலுக்கு தள்ளணும். அப்போ அப்படி ஒரு சமூகம் வர வரைக்கும் நம்ம சும்மா நாச்சுக்கும் இதுக்கு வந்து ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது மட்டும் டாய் டூயின்னு கத்திட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல், அந்த கல்கத்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு வன்புணர்வு செய்தால் பெண்களுக்கு உரிமைக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துவானுங்க. நிற்க வச்சு நடுத்தரில் சுடணும், இவனை தூக்கில் போடணும் அப்படின்னுவானுங்க. அதே போல் ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னா சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் படவட்டும்னு எழுதுவானுங்க. பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவானுங்கன்னா இவன் பிக் பாஸ் பார்க்க போயிடுவானுங்க, ஐபிஎல் பார்க்க போயிடுவானுங்க. நம்ம இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கெலாம் எதிரானவங்க கிடையாது. ஆனால் ஒரு சமூகம் மாறணும் அப்படின்னு நினச்சின்னா உன்னோட நேரத்தில் ஒரு சிறு அளவு கூட அந்த சமூகத்துக்கு நீ வந்து செலவிட மாட்ட. ஆனால் அந்த சமூகம் மட்டும் மாறணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ எல்லோருக்குமே இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பாதையில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறீங்கல்ல, இன்னொரு குரூப் இருக்காங்க சாதி பிரச்சனைகளை வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க கூட நீங்கள் ஏன் அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க, பேச தான் மக்கள்கிட்ட அது பற்றின இது வருது, சாதி பிரச்சனை என்னன்னு தெரியாதவங்க கூட நீங்கள் பேசினா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறான், நீங்கள் அதை வந்து விட்டுட்டிங்கன்னா அதுவே சரியாக போயிடும் அப்படிங்கிறத வந்து முட்டாள்தனமான ஒரு அதை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்போ உங்களுக்கு வந்து முட்டியில் புண்ணு வந்திருக்கு, அதை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? அது பார்த்துக்கிட்டே இல்லைன்னா அதுவே வந்து
சரியாயிரும். இல்லை, நீ மருந்து போடணும் அதுக்கு. அதே போல் சாதி பேசுறதுனால தான் இங்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களே ஒரு ப்ரிவிலேஜான பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சாதி உங்களை பாதிக்கல, அதனால வந்து சாதியை வந்து வெளியிலேருந்து யாராவது கருத்து ரீதியாக பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆனால் ஒரு கிராமத்தில் பிறக்கும் ஒரு தலித் இளைஞருக்கோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட நீங்கள் தலித்துகளுக்கெல்லாம் போவானா உங்கள் பார்வையில் வந்து அவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. எம்பிசி சாதியை சேர்ந்தவர்களே எந்த தெருவில் இருக்கணும், எந்த தண்ணியை குடிக்கணும், கோயிலுக்கு உள்ளே வரணுமா வெளியே நிற்கணுமா, கோயில் தெருக்குள்ளே வரணுமா, இப்படின்னு எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது இப்போ பெரியார் வந்து சாதி பேரை ஒழிச்சிட்டாரு, இதனால என்ன ஆக போகுது, இல்லை வந்து ஏன் நார்த் இந்தியன் சாதி ஒழிக்கல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பெரியார் சாதி பெயர் ஒழிச்சது மட்டும் இங்கே முக்கியத்துவம் கிடையாது. சாதி பெயரோட சேர்த்து அவர் நகரமயமாதல் தொழில்மயமாதலையும் ஆதரிச்சார். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் சிட்டியில் வந்தீங்கன்னா மட்டும்தான், இப்போ நீங்கள் உங்கள் பேர் பீட்டர் அப்படின்னா என் பேர் மதுர் அப்படின்னா நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறது வந்து நகரத்தில் தான். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாதி நான் என்ன சாதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த தெருவிலேருந்து வரீங்க, எந்த தெரு, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சிடும். கரெக்டாக? அப்போ இந்த சாதி தெரியாமல் இருக்கிறது, சாதி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு 100 வருஷ போராட்டத்தில் இவ்வளோ நகரமயமாதல் இவ்வளோ வளர்ச்சி இருக்கிறனால தான்டா உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அதுவே பேசி பேசி தான் அந்த வளர்ச்சி வந்திருக்குது. அப்போ நீ இவ்வளோ சொகுசாக இருக்கிற. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த சாதி பிரச்சனைகள் இல்லை, இந்த நட்சத்திரத்தை காட்டி வானத்தை காட்டி சொல்லுவோம், டேய் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து பேசிக்கவே வேணாண்டா. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே யோசிச்சுப்பாரு, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் அண்ட சராசரத்தில் நம்ம ஒரு சின்ன துகள். ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாராம். டேய் நீ இந்த சின்ன துகள்னு தெரிஞ்சுக்கவே சயின்டிஸ்டுகள் 1600கள் 700கள் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் அன்னைக்கு இருந்த ரோம் சர்ச்சுக்கு எதிராக போரிட்டு, அதாவது கருத்து போரிட்டு, இல்லைடா உலகத்தை சூரியன்லாம் சுற்றலை, சூரியனை தான்டா உலகம் சுற்றுது, இல்லை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இங்கேருந்து 10 அடி தூரம் இல்லைடா, அது வந்து எத்தனையோ 1000 லைட் இயர்ஸ் இருக்குடான்லாம் போராடி உயிரை விட்டு தான் உனக்கு வந்து இந்த சின்ன துகள்னு தெரிகிற அறிவுக்கே வந்திருக்கான். அதனால் நீ வந்து இன்றைக்கி வந்து நம்மளாம் ஒரு சின்ன துகள்றா, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துக்க வேணாண்டான்னு சொல்கிறான் இல்லையா? அதோட ஒரு லோ பட்ஜெட் வெர்ஷன். ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், ஹாலிவுட் வெர்ஷன். இதோட நம்ம ஊர் மோகன்ஜி வெர்ஷன் என்ன பண்ணுறான், சாதியெல்லாம் பேசாமல் விட்டா அப்படியே போயிருந்து நினைக்கிறான். டேய் சாதியெல்லாம் பேசாமல் விட்டா உன்னை அஃபெக்ட் பண்ணாதுன்னு இருக்குல்ல, அதுக்கே பெரியார், அம்பேத்கர், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள், தலித் இயக்கங்கள், பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் 100 வருஷம் போராடி இருக்கிறாங்கடா. இனிமே நீ 100 வருஷம் போராடினா தான் அதே மாதிரி எப்பா சாதியெல்லாம் பேசாதீங்கப்பா, அதை பேசாம விட்டாலே போயிருப்பான்னு சொல்கிற அளவுக்கு தலித் மக்களும் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நீ வந்து நீ தலித்துன்றதே கிடையாது, நீ உன் சாதியில் இருக்குல்ல, நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஊருக்குள்ளே போனால் நீ ஆண்ட சாதியாக இருந்தாலும் அந்த ஆண்ட சாதிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணத்தோடு தான் நீ நடந்துக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்ட சாதி பையன் வந்து ஊரில் நான் சொல்கிறேன் சும்மா இவங்க எல்லாத்துக்குமே ரிலேட்டபுளாக இருக்குது இந்த ஆண்ட சாதின்னு பார்க்குறவங்களுக்குலாம், நல்லா படித்து ஹைதராபாத்தில் பெங்களூரில் வேலைக்கு இருப்பானுங்க. ஊரில் போனால் இப்போ கொங்கு மண்டலத்தில் போனால் ஊரில் பாக்ஸர் போட விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டு பையன் பாக்ஸர் கட்டு வெளில போனால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, சொல்லும் போதே ஒரு சாதி பேரை சொல்லி திட்டுவானுங்க. அந்த பையன் மாதிரி இருப்பேன், பாக்ஸ் எல்லாம் போட்டு போதான்னு அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க. எப்படி இந்த ரொம்ப மரியாதையாக சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அம்மா அப்பா, நீ பாக்ஸரை போட்டு வெளியே போகிறா அப்படின்னு தெரிஞ்சவனுங்க இந்த பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஊருக்கு போனால் அந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஊர் தான் இன்ன வரைக்கும் அது வாக்கரசியல்னா வாக்கை தீர்மானிக்கிறதாகட்டும், இல்லை எந்த கொள்கைகளை தீர்மானிக்கிறதாகட்டும், இல்லை காவல் சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதும் அதுவாக தான் இருக்குது. அங்கே சாதி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் சாதியாக இருக்குதுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வந்து சந்திரசூட் வந்து ரிட்டையர் ஆனார். எல்லாத்துக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தான் தெரியும். அவரோட மகன் புத்தகம் எழுதியிருக்காரு சுப்ரீம் விஸ்பரர்ஸ்னு. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 20 குடும்பங்கள் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி சுதந்திர இந்தியாவிலேருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களே தான் திருப்பி வராங்க. சந்திரசூட் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஜஸ்டிஸ் சந்திரசூட்டோட அப்பா தலைமை நீதிபதி, இவர் தலைமை நீதிபதி, இவரோட பையன் இப்போ வந்து ஃபாரின்லாம் போயிட்டு லா படிச்சுட்டு வந்துட்டான். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இவன் தான் தலைமை நீதிபதியாக இருப்பான். இது மாதிரி ஒரு 20 குடும்பங்கள் தான் இருக்குது. இவங்க இந்த 20 குடும்பமும் எவ்வளவு சாதிப்பற்றோட இயங்குது அப்படின்னு சந்திரசூட் மகன் புக் எழுதியிருக்காரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லேருந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து மினிஸ்டர்கள்லேருந்து எல்லாமே சாதியாக இருக்கும்போது நாங்கள் பேசுறதுனால தான் சாதி வருது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய கூமுட்டத்தனம் உலகத்திலே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஆணவ கொலை பற்றி ஒருத்தர் ஒரு விஷயம் பேசியிருந்தாலும் அதோட ரூட்டை டச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக பேசியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.